The cost and management accounting part 2 RTP இப்போ பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 10 9 வரைக்கும் நம்ம ஏற்கனவே முடிச்சிருந்தோம். இப்போ 10ல் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கொஷினை பாருங்கள். இது வந்து ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தடை பேஸ் பண்ணி வருது. இதில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை எப்படி நம்ம அலோகேட் பண்ண போகிறோம், ரீஅலோகேட் பண்ண போகிறோம் அந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத இந்த கொஷின் நம்பர் 10ல் த எக்ஸ் கார்பரேஷன் ப்ரொடியூசஸ் 2 ப்ராடக்ட்ஸ், 2 ப்ராடக்ட்டு, ஒரு ப்ராடக்ட் எக்ஸ், இன்னொரு ப்ராடக்ட் ஒய் அப்படின்னு 2 ப்ராடக்ட்டு. ஆனால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, P1 அண்ட் P2 அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நார்மலாக சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சைமல்டேனியஸாக இருக்கும். அங்கே S1 S2 அப்படின்னு 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. இந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் ஓவர் ஹெட் ரேட்ஸ் ஆர் அப்ளைடு இன் த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் டு allocate the factory overhead cost to the products. So the rate for department P1, I mean production department 1க்கு இந்த ரேட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா பை டைரக்ட் மிஷின் ஹவர்ஸ். நல்லா பார்க்கணும், மிஷின் ஹவர்ஸு. அப்போ ப்ரொடக்ஷன் 1 அது வந்து டைரக்ட் மிஷின் ஹவர்ஸ். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது பாருங்கள், அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் ஹவர்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். அதையும் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் த அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் வேரியஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? என்னென்ன சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு? S1 அண்ட் S2 இது 2. அதனுடைய ஓவர் ஹெட்ஸை இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி அப்போர்ஷன் பண்ணுறது அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:3. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1:1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1:1. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 30:15 அப்படின்றான். அதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2:1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 2:1 அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது இதை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஃபார் த இயர். ஓவர் ஹெட்ஸு கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து பட்ஜெட்டட் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவல் டேட்டா இல்லை, பட்ஜெட் டேட்டா. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2,80,50,000. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2க்கு 2,39,25,000. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1க்கு 66 lakhs. டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் 2க்கு வந்து 49,50,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ த டீட்டெயில்ஸ் ரிலேட்டிங் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பட்ஜெட்டில் அவங்க ஓவர் ஹெட் காசு கொடுத்தாச்சு. அது இல்லாமல் பட்ஜெட்டட் அவுட்புட் எவ்வளோ? பட்ஜெட்டட் அவுட்புட் உள்ள 2 ப்ராடக்ட் சொன்னோம் இல்லையா? எக்ஸ் ப்ராடக்ட், ஒய் ப்ராடக்ட். எக்ஸ் ப்ராடக்ட் வந்து 1 lakh யூனிட்ஸ், ஒய் ப்ராடக்ட்ஸ் வந்து 60,000 யூனிட்ஸ். ஸோ பட்ஜெட்டட் ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் பர் யூனிட் எப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1ல் என்ன பண்ணிங்கன்னா 660 rupees ஃபார் எக்ஸ் ப்ராடக்ட், 825 rupees ஃபார் ஒய் ப்ராடக்ட். ஸோ இதில் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வாங்க. இந்த பட்ஜெட்டட் டைம் இருக்கோ, இப்போ எக்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் தயார் பண்ணோம்னா எக்ஸ் ப்ராடக்ட்டும் சரி, ஒய் ப்ராடக்ட்டும் சரி, ரெண்டையும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1க்கும் போகணும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2க்கும் போகணும். இப்போ இந்த எக்ஸ் ப்ராடக்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1க்கு போச்சு அப்படின்னா அதில் 1.5 மெஷின் ஹவர்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு. அதே ஒய் ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1க்கு போச்சு அப்படின்னா 1 hours ஒர்க் பண்ணால் போதும். அப்போ பாருங்கள், ஒய் ப்ராடக்ட் வந்து மெஷின் நம்பர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் 1 டிபார்ட்மெண்ட்டில் 1 மணி நேரம், அதே சமயத்தில் எக்ஸ் ப்ராடக்ட் வந்து 1.5 மணி நேரம். அதே மாதிரி எக்ஸ் ப்ராடக்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2ல் 2 டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், P2 அப்படின்னாவே டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் தான். P1 அப்படிங்கிறது மிஷின் ஹவர்ஸ். அதையும் நல்லா கால்குலேட் பண்ணிக்கங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா P2ல் ஒய் ப்ராடக்ட்டுக்கு 2.5 டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆவரேஜ் வேஜ் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்குமே அதான் எஸ்டிமேட்டட். இது ப்ரொஜெக்டடு, எஸ்டிமேட்டடு, பட்ஜெட்டடு எப்படி வேணாலும் சொல்லலாம். அது 396 rupees per hour. இது வந்து 412.5 அப்படிங்கிறது per hour. இப்போ நம்ம கொஸ்டினை முதல்ல நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கலாம். இப்போ தான் ஆக்சுவல் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கொடுத்தது ப்ரொடக்ஷன் டீட்டெயில் கொடுத்தாச்சு, எத்தனை டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு, அதை எப்படி சர்வீஸ் அலோகேட் பண்ணணும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அதையும் சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ? அப்போ எக்ஸ் ப்ராடக்ட் வந்து 8000 யூனிட் தயார் பண்ணுறோம், ஒய் ப்ராடக்ட் வந்து 6000 யூனிட் தயார் பண்ணுறோம். ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் 1 டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு 12,200 ஹவர்ஸ். அதே மாதிரி ப்ரொடக்ஷன்
2 டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு 16,400 ஹவர்ஸ் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் நல்லா பார்க்கணும். அதேமாதிரி ஒய் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் 1ல் வந்து 8,300 மிஷின் ஹவர்ஸ். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 14,800 டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோக்கு ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் 8,000 யூனிட்ஸ் அவளுக்கு பார்த்தீங்கன்னா 53,79,000. அதேமாதிரி ஒய் ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 50,16,000 rupees. வேஜஸ் பெய்டு 65,10,900 எக்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு. ஒய் ப்ராடக்ட்டுக்கு 60,72,000 rupees. இப்போ ஆக்சுவல் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. சம் வந்து கொஞ்சம் பெருசு, நம்ம கேர்ஃபுல்லாக அப்படி கன்சிடர் பண்ணிட்டு வரணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் P1 P2 இது ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செலவு பண்ணுறது, அதாவது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,41,000 ப்ரொடக்ஷன் 1, ப்ரொடக்ஷன் 2க்கு வந்து 22,44,000. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6,60,000, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2க்கு வந்து 5,28,000. இவ்வளோ தான் கொஷனு. இப்போ நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கொஷனை பேஸ் பண்ணி என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிட்டர்மைன்டு ஓவர் ஹெட் ரேட் ஃபார் டிபார்ட்மெண்ட் P1 Q1. P1க்கும் Q1க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட் ஓவர் ஹெட் ரேட்டு அதை நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை கேல்குலேட் பண்ணலாம். அதை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலுக்கும் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ யூனிட் தயார் பண்ணுறது, 8,000 6,000ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் comparative statement reflecting the budgeted cost and actual cost for the production of the product X and Y during the month of now December 2024. Calculate the amount under absorption or over absorption of the production overheads. இது ரெண்டும் சரி. இப்போ நம்ம ஒவ்வொன்று அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர்ஷன் மூணாவது பார்க்கலாம். ரெண்டாவது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் we have to calculate computation of pre-determined overhead rate. எப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்கும், அதாவது 1க்கும் 2க்கும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நமக்கு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ரீ டிட்டர்மைன்டு ஓவர் ஹெட் ரேட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம போடுறது. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டுனாலும் சரி, இல்லை பட்ஜெட்டட் ரேட்னாலும் சரி, ப்ரீ டிட்டர்மைன்ட் ஓவர் ஹெட் ரேட்டு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு P1 இருக்குது, P2 இருக்குது, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து S1 அண்ட் தென் S2. இது ரெண்டும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இது ரெண்டும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். மேலே நீங்கள் எழுதிக்கலாம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ. இப்போ நீங்கள் கொஷனில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, கொஷனில் ஆரம்பத்திலே இருக்குது பாருங்கள். பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது 2,80,50,000, 2,39,28,5,000. இந்த ஃபிகர் அப்படியே நீங்கள் எழுதுறீங்க. அப்போ பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2,80,50,000 ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,39,25,000 ஒன்று. அடுத்தது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ 66 lakhs. அடுத்தது 49,50,000. இது வந்து மொத்தமாக இருக்கிற ஓவர் ஹெட்ஸு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கொஷனில் பாருங்கள். அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ் இதை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் P1 P2க்கு எந்த ரேஷியோவில் பண்ணுவோம் அப்படின்னா 3:3. 3:3னா என்ன, 1:1 அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ 1:1ல் கேல்குலேட் பண்ணணும். அப்போ 1:1 என்ன பாருங்கள், அப்போ 6,60,000 rupees அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். 6,60,000 மைனஸ் பண்ணால் 1:1ல் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அப்போ அலோகேஷன் எதுக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் S1 1:1 அப்படின்னு பிரிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும், 66 lakhs. இது ஆக்சுவலாக 66 lakhs. அப்போ 33 lakhs, இங்கேயும் 33 lakhs. அப்போ இது நில்லாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது இல்லையா, அந்த வந்து மைனஸ் பண்ணலாம், அதை அப்போர்ஷன் பண்ணலாம். அது எவ்வளோ, 49,50,000 rupees. இந்த 49,50,000 rupees-ஐ நீங்கள் ரெண்டாக பண்ணிங்கன்னா 2:1, அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்க 30:15 அப்படிங்கிறாங்க. இப்போ 30:15 அப்படின்னா அப்போ 30:15 அப்படின்னா 2:1 அப்படிங்கிறதுல பண்ணலாம். அப்போ இதில் அலோகேட் பண்ணும்போது 2:1ல் அலோகேட் பண்ணோம். அப்போ
49,50,000 divided by 3 into 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 33 lakhs, இதுக்கும் 33 lakhs. அப்போ 49,50,000 divided by 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,50,000 rupees. 16,50,000 rupees. 15,000 rupees. இது தான்ப்பா மொத்தமாக ஓவர் ஹெட்டு. அப்போ மொத்த ஓவர் ஹெட் என்ன அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,80,50,000 rupees பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்டு. அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணது, அலோகேட் பண்ணது, இது அலோகேட் பண்ணது மொத்தமாக அப்போ 2,80,50,000 ப்ளஸ் 33 lakhs, இன்னொன்று 33 lakhs, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3,46,50,000. சரி, இங்கே நீங்கள் பாருங்கள், இதையும் அப்படியே 2,39,25,000 ப்ளஸ் 33 lakhs ப்ளஸ் 16,50,000 போட்டிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ வருதுன்னா 2,88,75,000. அப்போ 2,88,75,000 அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஓவர் ஹெட். இதை நம்ம என்ன பண்ணோம், பட்ஜெட்டட் ஹவர்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் ஓவர் ஹெட் பெர் யூனிட் இல்லை பெர் ஹவருக்கு என்ன அப்படின்னு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1க்கு வந்து மிஷின் ஹவர், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2க்கு வந்து லேபர் ஹவர்ஸ் அப்படின்னு. அந்த ஹவர்ஸ் எப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ நீங்கள் அதை இங்கே கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸு, ப்ராடக்ட் ஒய், மொத்தமாக டோட்டல் அப்படின்னு போட்டுட்டா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஒர்க்கிங் நோட்டுன்னே நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் நோட்டு ஒன்றும் இல்லை. இப்போ பட்ஜெட்டட் அவுட்புட் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் நல்லா பாருங்கள். கொஷனில் பாருங்கள், பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து எக்ஸ் ப்ராடக்ட் வந்து 1 lakh, ஒய் ப்ராடக்ட்டு 60,000. அப்போ நம்ம பட்ஜெட்டில் இதில் 1 lakh யூனிட் நம்ம தயார் பண்ணணும், இதில் 60,000 யூனிட்டு. இதுதான் வந்து பட்ஜெட்டட் அவுட்புட். பட்ஜெட்டட் அவுட்புட். ஆனால் இதுக்கு ஹவர்ஸ் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது நல்லா பாருங்கள். டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கணும் 1.5 மிஷின் ஹவர்ஸ் தேவைப்படுது. P1க்கு பார்த்தீங்கன்னா P1க்கு 1.5 மிஷின் ஹவர்ஸ். அப்போ 1 lakh இன்ட்டு 1.5 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ 1,50,000 மிஷின் ஹவர்ஸ் தேவைப்படுது இதுக்கு. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா 60,000. இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள், 1 மிஷின் ஹவர்ஸ். அதாவது ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம். அப்போ 60,000 யூனிட் தயார் பண்ணுறதுக்கு 60,000 ரூபாய், சாரி 60,000 மணி நேரம். அப்போ 60,000 1,50,000 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ டோட்டல் ஹவர்ஸ் வந்து 2,10,000 ஹவர்ஸ். இது P2க்கு அப்படியே நீங்கள் பாருங்கள். P2க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எவ்வளோ வருது பாருங்கள். அவுட்புட்டு அதே தான் 1 lakhக்கு எவ்வளோ டைரக்ட் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறான், 2 டைரக்ட் ஹவர்ஸ். அப்போ 1 lakh இன்ட்டு 2, இப்போ இங்கே நீங்கள் போடும்போது 1 lakh இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 lakh. சரி, அதேமாதிரி இங்கே 60,000 இன்ட்டு எவ்வளோ சொல்கிறான், 2.5 ஹவர்ஸ். அப்போ 2.5 ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 2.5 அப்படிங்கிறது 1,50,000. அப்போ 1,50,000 ப்ளஸ் 2 lakh அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 ஹவர்ஸ். ஸோ இது வந்து P2க்கு இவ்வளோ மணி நேரம் பட்ஜெட்டட் ஹவர்ஸு, P1க்கு 2,10,000 ஹவர்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் தான் நீங்கள் இப்போ எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ஹவர்ஸ். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது. ஸோ P1க்கு எவ்வளோன்னா 2,10,000. P2க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 3,50,000 ஹவர்ஸ். அப்போ இதுக்கு வந்து P1க்கு P2க்கு அப்போ பார்த்துட்டோம். சரி, அப்போ பட்ஜெட்டட் மிஷின் ஹவர்ஸ் லேபர் ஹவர் ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோம். அப்போ பட்ஜெட்டட் அது என்ன வரலாம், மிஷின் ஹவராக இருக்கலாம் இல்லை லேபர் ஹவராக இருக்கலாம். மிஷின் ஹவர் அப்படிங்கிறது எதுக்கு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1க்கு, லேபர் ஹவருங்கிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2க்கு. இது ரெண்டையும் இப்போ கால்குலேட் பண்ணோம். மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணால் இது எப்படி வரும்னா 3,41,00,000 அதில் 46,50,000 டிவைடட் பை 2,10,000. 28,87,000 சாரி 2,88,75,000 டிவைடட் பை எத்தனை மணி நேரம், 3,50,000 ஹவர்ஸ். அப்போ நீங்கள் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டு ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் வந்துடுது. 3,46,50,000 டிவைடட் பை 2,10,000 போட்டிங்க அப்படின்னா 165 ரூபா. அப்போ ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் எவ்வளோன்னா 165 ரூபா ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1க்கு. இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,87,000 சாரி 2,88,75,000 டிவைடட் பை 3,50,000
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 rupees 50 paise. ஸோ இதை நல்லா கேல்குலேட் பண்ணிக்கங்க. இதுதான் முக்கியமாக வச்சுக்கணும். அப்போ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் கொஷனில் ஃபஸ்ட்டு கேட்குறேன் பார்த்தீங்களா, கம்ப்யூட் த ப்ரீ டிட்டர்மைன்ட் ஓவர் ஹெட் ரேட் ஃபார் டிபார்ட்மெண்ட் 1, அதாவது P டிபார்ட்மெண்ட், P2 1 டிபார்ட்மெண்ட், P2 டிபார்ட்மெண்ட், இது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் தேவைப்படுது, அப்போ ஆக்சுவல் ரேட் எவ்வளோ, அதையும் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஆக்சுவல் ரேட்டை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். அதேமாதிரி ஒர்க்கிங் நோட்டு 2 அப்படின்னு போடுங்க. இதில் ஒர்க்கிங் நோட் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8000. இங்கே பாருங்கள், ஆக்சுவல் அவுட்புட் 8000 யூனிட்ஸ், ஆக்சுவல் அவுட்புட் 6000 யூனிட்ஸ், அதாவது எக்ஸ் ப்ராடக்ட் 8000, ஒய் ப்ராடக்ட் 6000 யூனிட்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,200 அண்ட் தென் 16,400. இப்போ மெஷின் 1க்கு, இது மெஷின் 2க்கு, P1 P2க்கு, இதுக்கு P1க்கு 8,300, இப்போ 14,000. இப்போ நம்ம ஹவர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் எக்ஸு, ப்ராடக்ட் எக்ஸு, ப்ராடக்ட் ஒய், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ, ஆக்சுவல் அவுட்புட் 8,000 யூனிட், 6,000 யூனிட்ஸ். இது தெரியுது இல்லையா? சரி, ஆக்சுவல் மிஷின் ஹவர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைரக்ட் மிஷின் ஹவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மிஷின் ஹவர்ஸ், மிஷின் ஹவர்ஸில் இதில் 12,200, இதில் வந்து 8,300. அப்போ நீங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன, P1 டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமாக நீங்கள் P1 டிபார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை மணி நேரம் தேவைப்படுது. அப்போ 12,200 ப்ளஸ் 8,300. ஸோ நீங்கள் பாருங்கள் 20,500 இங்கே. இதில் சாரி, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் இருங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்து 8,000, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 12,200 ப்ளஸ் 8,300 அப்படின்னா 20,500. அடுத்தது ஆக்சுவல் ஹவர்ஸ், அதே மாதிரி P2க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறான், 16,400 அண்ட் தென் 14,800. அப்போ 16,400 ப்ளஸ் 14,800, அப்போ 31,200. அப்போ 31,200. அப்போ இவ்வளோ மணி நேரம் தான். அப்போ இதுக்கும் ஹவர்ஸு, இதுக்கும் ஹவர்ஸ். அப்போ P1 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1ல் ஆக்சுவல் அவுட்புட் 8,000 யூனிட் எடுக்கிறதுக்காக மொத்த மணி நேரம் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னா 20,500 ஹவர்ஸ், அதான் மெஷின் ஹவர்ஸ். 6,000 யூனிட் ப்ராடக்ட் ஒய் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த P2ல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு இதுலேயுமே P1லேயும் P2லேயும், ஒன்றில் 20,500, இன்னொன்று 31,200, இது ரெண்டுமே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்படின்னு போட்டு அதனுடைய ரேட்டை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஹவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதேமாதிரி ஆக்சுவல்ஸுக்கு நீங்கள் இப்போ கேல்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆக்சுவல் ஓவர்ஹெட் ரேட்ஸ், இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இப்போ ஏற்கனவே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதை P1 P2 S1 S2 அப்படின்னு ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் அவுட்புட்டு, அதாவது ஆக்சுவல் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போதைக்கு ஆக்சுவல் அவுட்புட் தேவையில்லை, மொத்தமாக ஓவர்ஹெட் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ பாருங்கள். 25,41,000, 22,44,000, S1க்கு 6,06,000. முதல்ல இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ மொத்தமாக நீங்கள் பாருங்கள் ஆக்சுவல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல்ஸில் 25,41,000, இங்கே 22,44,000, 6,60,000, இங்கே 5,28,000. இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அலோகேட் பண்ணலாம். S1 அலோகேட் பண்ணலாம், 1:1 பண்ணலாம். அப்போ S1 அலோகேஷன் பண்ணும்போது அலோகேஷனில் 1:1 அப்படிங்கிறதுல அப்போ 6,60,000
இதை வந்து 1:1 பண்ணிங்கன்னா 3,30,000 3,30,000. சரி, அப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் அலோகேட் பண்ணலாம். 5,28,000 2:1 ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அப்போ இது வந்து 2:1 நீங்கள் அலோகேட் பண்ணால் 5,28,000 5,28,000 டிவைடட் பை 3 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,52,000. அப்போ P1க்கு 3,52,000. அதில் மீதி வர்றது தான் வந்து உங்களுக்கு வந்து 1,76,000 1,76,000. சரி, இப்போ இது ரெண்டையும் பண்ணிட்டோம். அப்போ மொத்தமாக டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா P1க்கு P2க்கு மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்கள். 25,41,000 ப்ளஸ் 3,30,000 ப்ளஸ் 3,52,000 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32,23,000 32,23,000. இங்கே பார்த்தீங்கன்னா 22,44,000 ப்ளஸ் 3,30,000 ப்ளஸ் 1,76,000 போட்டிங்கன்னா 27,50,000. ஸோ இதுதான் ஓவர் ஹெட்ஸ். இப்போ நம்ம ஆக்சுவல் அவர் ஒர்க் பண்ணது எவ்வளோ பண்ணோம், ஆக்சுவல் ஹவர்ஸு அதோட டிவைட் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட்டு கிடச்சிரும். அப்போ ஆக்சுவல் மெஷின் ஹவர்ஸ் எவ்வளோ, மெஷின் ஹவர்ஸு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவல் மெஷின் ஹவர்ஸில் P1க்கு எவ்வளோ வருது 20,500. அப்போ 20,500 டிவைட் பண்ணால் மெஷின் ஹவர் ரேட்டு, ஆக்சுவல் மெஷின் ஹவர் ரேட்டு கிடைக்கும். லேபர் ஹவர்ஸ் P2வில் எவ்வளோ 31,200. இதுக்கு அது லேபர் ஹவர்ஸ், ஆக்சுவல் லேபர் ஹவர்ஸ் இதுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் 31,200. இப்போ நீங்கள் இதால் டிவைட் பண்ணிங்கன்னா ரேட்டு. அப்போ ரேட் ஃப்ரம் ஆக்சுவல் லேபர் ரேட்டும் வச்சுக்கலாம். இது வந்து மிஷின் ரேட்டு, இங்கே லேபர் ரேட்டு. அப்போ ஆக்சுவல் ரேட் அப்படிங்கிறது மட்டும் போடுங்க. அப்போ போட்டிங்கன்னா 32,23,000 டிவைடட் பை 20,500 27,50,000 டிவைடட் பை 31,200 போட்டிங்கன்னா ரேட் வந்துடும். அப்போ எவ்வளோ ரேட் வருது பார்க்கலாம். இப்போ 32,23,000 டிவைடட் பை 20,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157 ரூபா 157 சரி, இது வந்து ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட்டு. இங்கே 27,50,000 டிவைடட் பை அப்போ 31,200 போட்டிங்க அப்படின்னா 88 rupees 14 அப்போ 88 rupees 14. அப்போ இதுதான் வந்து ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட்டு அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தது ப்ரொஜெக்டட், அதாவது ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட், அதையும் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்சார்வ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவல் அப்சார்வ் எவ்வளோ அப்படின்னு. இப்போ அதுக்கு நீங்கள் ஒர்க் நோட்டு மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஒர்க் நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் நோட் நம்பர் 4 அப்படின்னு கூட போட்டு என்ன பண்ணுன்னா ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்சார்வ்டு இன் டிபார்ட்மெண்ட் P1 அப்படின்னு பாருங்கள். அடுத்து டிபார்ட்மெண்ட் P2வில். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் அப்போ ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்சார்வ்டு இன் P1 அப்படின்னு பாருங்கள். P1ல் இப்போ 2 ப்ராடக்ட் இருக்குது, எக்ஸ் ப்ராடக்ட் இருக்குது, ஒய் ப்ராடக்ட் இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க 12,200 ஹவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12,200. அப்போ 12,200 இன்ட்டு ரேட்டு பாருங்கள் எவ்வளோ வருது. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் பாருங்கள், எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம் 157 ரூபா 22. அப்போ 157 ரூபா 22 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு என்ன வேல்யூ வருது. அப்போ 12,250 இன்ட்டு 157.22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,18,000. நல்லா பார்க்கணும். 12,000 இது 200, இது 2050 இல்லை 12,200 இன்ட்டு 157.22 போட்டிங்க அப்படின்னா 19,18,084. இது வந்து ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்சார்வ் இன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1ல் ஃபார் ப்ராடக்ட்டு எக்ஸுக்கு. அடுத்தது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு P1ல் ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்சார்வ் என்ன பண்ணுறது ஃபார் ஒய் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா ஒய் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இங்கே பாருங்கள் 8,300 மெஷின் ஹவர்ஸ். அப்போ 8,300 மெஷின் ஹவர்ஸ் அதனுடைய ரேட் என்ன, அதே 157 ரூபா 22. அப்போ அந்த ரேட்டை பாருங்கள். அப்போ 8,300 இன்ட்டு 157.22 அப்படின்னு போட்டிங்கன்னா 13,04,926 13,04,926. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்சார்வ் இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் ரெண்டையுமே. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நோட்டு
5 அதில் ஒர்க்கிங் நோட் 5ல் அதாவது ஆக்சுவல் ஓவர் ஹெட்டு இதே தான் ஆக்சுவல் ஓவர் ஹெட்டு. ஆனால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு P2ல் என்ன பண்ணணும், அப்சார்ப்டு இன் P2ல் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். P2ல் பாருங்கள் 16,400 எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு 16,400 ஹவர்ஸ். அப்போ 16,400 ஹவர்ஸ் அதனுடைய ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க, 88 ரூபா. அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோமா, 88 ரூபா 14 பைசா. அப்போ 88 ரூபா 14 பைசா. அடுத்து ஒய் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ, அதே மாதிரி பாருங்கள் 14,800 ஹவர்ஸ் இன்ட்டு அதே 88 ருபீஸ் 14 பைசே. அப்போ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ 16,400 இன்ட்டு 88.14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,45,496 14,45,496 அப்படிங்களாம் 96. அடுத்தது இது 14,800 இன்ட்டு 88.14 அப்படின்னு போட்டிங்கன்னா 13,04,474 13,04,000 இன்ட்டு 472 13 lakhs இதுதான். அப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்டு. இவ்வளோ தான் இதெல்லாம் எக்ஸ் ப்ராடக்ட்டு ஒய் ப்ராடக்ட்டு ரெண்டுக்கும் டிபார்ட்மெண்ட் 1ல் டிபார்ட்மெண்ட் 2ல் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு போடணும். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்சார்ப்ஷன் எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ, அதாவது இன்கர்டு எவ்வளோ, அப்சார்ப் எவ்வளோ வச்சுட்டு அண்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ, ஓவர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னே நம்ம இப்போ என்ன பண்ணோம், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடலாம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இதில் பட்ஜெட்டடும் இருக்கும் ஆக்சுவலும் இருக்கும். இப்போ நான் இப்போ பட்ஜெட்டட் இங்கே ஆக்சுவலை முதல்ல எடுத்து எழுதிங்க. ஆக்சுவலில் இப்போ ரா மெட்டீரியல் எவ்வளோ, ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் யூஸ்டு இன் டிபார்ட்மெண்ட் P1 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ பண்ணோம், ஆக்சுவலாக எவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த கொஷனில் ரா மெட்டீரியல் காஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸில் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆக்சுவல் அவுட்புட் 8,000 யூனிட்ஸு. அதே மாதிரி ரா மெட்டீரியல் காஸ்ட்னால் 15,79,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 15,79,000 இந்த ஆக்சுவல்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ராடக்ட், இது வந்து எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு. அடுத்தது ஒய் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பாருங்கள் 50,60,000. அப்போ 50,60,000 இதை நம்ம போட்டோம். அப்போ இது எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு, இது ஒய் ப்ராடக்ட்டுக்கு ஆச்சுங்களா. இதில் இது வந்து ரெண்டுமே வந்து என்ன பண்ணலாம், P1 டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா P1, இதில் இது எக்ஸுக்கு ஒய்க்கு. சரி, அதில் பட்ஜெட்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் எல்லாமே எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதாவது இந்த பட்ஜெட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இதுக்கு அதாவது 8,000 யூனிட் ஆக்சுவலு. ஆனால் அதுக்கு பட்ஜெட்டட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 660 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அதே மாதிரி 825 அப்படின்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா. அதை இங்கே இருக்க பாருங்கள், இந்த அமௌண்ட் 660 825 கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது பட்ஜெட்டட் ரா மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் ஒய் ப்ராடக்ட்டுக்கும் 660 825. அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8,000 இன்ட்டு 660 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபிகரை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ இது வந்து 52,80,000 வரும். நல்லா பார்க்கணும். அப்போ இது வந்து ஆக்சுவல், இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டட் அப்படின்னு வரணும். அப்போ நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இதுக்கு நீங்கள் பட்ஜெட்டட் ஒய் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வருவாங்க, 6,000 யூனிட்ஸ். அப்போ 6,000 யூனிட்ஸ் இன்ட்டு 825 இந்த ரேட்டு, இந்த 825 ரேட்டு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49,50,000. சரி, இதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ அது இல்லாமல் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் இன் P2ல் எவ்வளோ, P1ல் எவ்வளோ. P2ல் ஃபஸ்ட்டு P1ல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சரி, P2ன்னு போட்டோம். P2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ, ஒய் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ. எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், ப்ரொஜெக்டட் பொறுத்த வரைக்கும் 8,000 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் தேவைப்படுது, 2 hours தேவைப்படுது. 2 hours தேவைப்படுது P2க்கு. இந்த 2 hours தேவைப்படுது. அப்போ 8,000 இன்ட்டு 2 hours இன்ட்டு ரேட் எவ்வளோ, 396 ரூபா. அப்போ 396 ரூபா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,000
இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் தேவைப்படுது 2.5 ஹவர்ஸ். அப்போ 2.5 ஹவர்ஸ் இன்ட்டு ரேட் எவ்வளோ 412 ரூபா 50 பைசா இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் வந்து என்னென்னா அப்போ 8000 இன்ட்டு 2 இன்ட்டு 396 அப்படின்னு போட்டிங்கன்னா 63,36,000. இங்கே பார்த்தீங்கன்னா 6000 இன்ட்டு 2.5 ஹவர்ஸ் இன்ட்டு 412 rupees 50 பைசே அப்படின்னு போட்டிங்கன்னா 61,87,500. ஆக்சுவல் நமக்கு ஏற்கனவே நம்ம இப்போ கால்குலேட் பண்ணது தான். ஆக்சுவலாக என்ன பண்ணோம் 65,10,000 இதெல்லாம் போட்டோம் இல்லையா. அதாவது இங்கே ஆக்சுவல்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஷனில். இந்த 65,10,000 60,72,000 அதை தான் இங்கே நீங்கள் எப்படி எடுத்துக்கணும். இங்கே அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் 65,10,900 இங்கே 60,72,000. இது கிளியராக இல்லை. அப்போ 65,10,900. சரி, இதை போட்டோம். அப்புறம் மிஷின் டிபார்ட்மெண்ட் 1ல் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஓவர் ஹெட்டு அப்சார்ப்டு என்ன பண்ணலாம் இன் மிஷின் P1ல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ ஒய்க்கு எவ்வளோ. அதுக்கு எக்ஸுக்கு எவ்வளோ 8,000 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் 1.5 மணி நேரம். அப்போ 1.5 ஹவர்ஸ் இன்ட்டு ரேட் எவ்வளோ. ரேட்டு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் 165 ரூபா ஆரம்பத்தில் போட்டோம் பார்த்தீங்களா ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டு. இந்த ரேட்டை எடுத்துக்கிறோம் 165 ரூபான்னு போட்டோம் பாருங்கள். இந்த அமௌண்ட் இந்த 165 ருபீஸும் 82.50 நம்ம இப்போ எடுத்துக்கணும். சரி, இப்போ நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ 8,000க்கு இப்போ எவ்வளோ வருது பாருங்கள் 165. இதுக்கு 6,000 ஒய் ப்ராடக்ட்டுக்கு 2.5 மணி நேரம் இன்ட்டு 412.5 இந்த ரூபா இல்லை சாரி இப்போ நம்ம பார்க்குறது P1க்கு பார்த்துட்ருக்கோம். P1க்கு 165 இதுக்கும் 165 தான். அதை ப்ரொஜெக்டடு தானே 165. அப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதில் 63 lakhs 8,000 இன்ட்டு 1.5 இன்ட்டு 165 இப்போ நான் 19,80,000 19,80,000. இதில் பார்த்தீங்கன்னா 6,000 இன்ட்டு 2.5 இன்ட்டு 165 அப்படின்னு பார்த்தா 24 lakhs. அப்சார்பில் 166,000. சாரி, இது வந்து 1 ஹவர்ப்பா. இந்த இடத்துல பாருங்கள் 1 ஹவர் மிஷின் 1 தானே P1க்கு தானே போகிறோம் 1 ஹவர். இது வந்து 1 ஹவர் சாரி இது வந்து 1 ஹவர். அப்போ 1 மணி நேரம் 165. அப்போ 6,000 இன்ட்டு 165 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,96 1,09,90,000 இதை போட்டோம். ஆக்சுவல்ஸ் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவல்ஸ் இங்கே என்ன பார்த்தோம் அதாவது 19,18,000. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா இந்த அமௌண்ட்டு இந்த 19,18,000 13,04,000 இதுதான் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்ட் இன் P1 அதில் நம்ம பார்த்தது. அப்போ எவ்வளோ பாருங்கள் 19,18,084. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,04,926. ஸோ இதை பார்த்துட்டோம். இப்போ ஓவர்ஹெட் அப்சார்ப்ட் இன் லேபர் ஹவர்ஸ் P2ல் பார்க்கலாம். அப்போ ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்டு இன் P2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும் அதே மாதிரி எக்ஸ் ப்ராடக்ட்டு ஒய் ப்ராடக்ட்டுக்கு ரெண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,000 அதுக்கு எத்தனை மணி நேரம் 2 ஹவர்ஸு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 82 ரூபா 50 பைசா. இப்போ 6,000 இன்ட்டு ஆரம்பத்தில் கால்குலேட் பண்ண 2.5 இன்ட்டு 82 rupees 50 பைசே. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் 8,000 இன்ட்டு 2 இன்ட்டு 82 rupees 50 பைசே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,20,000. 6,000 இன்ட்டு 2.5 இன்ட்டு 82.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,37,500. ஆக்சுவல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 14,45,496. இதில் நீங்கள் ஆக்சுவல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தா 13,04,472. அதான் ஆக்சுவல்ஸ் இப்போ இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லையா
அது 14 lakhs 45 13 lakhs இந்த அமௌண்ட், இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நம்ம அங்கே போடணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டோம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தடவை கரெக்டாக இருக்குது அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் யூஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட் 1ல் 52,80,000. அது எப்படி வரணும்னா 8,000 × 660 அண்ட் தென் 49,50,000. இது வந்து 6,000 ஹவர்ஸு, ஐ மீன் யூனிட்ஸு இன்ட்டு 82 rupees 50 paise இது. அந்த லேபர் ஹவர்ஸுக்கு அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டும் கரெக்டு. அடுத்தது இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்டர் அப்சார்ப்ஷனா ஓவர் அப்சார்ப்ஷனா அப்படின்னு கேட்குறோம். அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப், இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அண்டர் அப்சார்ப்ஷன், அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். இது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் மேக்ஸிமம் அப்படியே போட்டே வாங்களேன். அதாவது டிபார்ட்மெண்ட் 1 பி டிபார்ட்மெண்ட்டில் 1ல் பாடலாம். இதெல்லாம் ஓவர் ஹெட்ஸ் தான், இன்ல எவ்வளோ வருது. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பாருங்கள். இந்த 19,80,000 புரியுங்களா, இங்கே 9,90,000 அதை அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ 19,80,000 இது வந்து 9,90,000. இது வந்து என்னது, ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்டு, ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்டு. இது வந்து ஆக்சுவலி இன்கர்டு, ஆக்சுவலி ஓவர் ஹெட் இன்கர்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பக்கத்தில் இருக்கிற அமௌண்ட். எவ்வளோ, 19 lakhs. இந்த அமௌண்ட்டு 90, இந்த ரெண்டு அமௌண்ட்டு எடுத்துங்க. அப்போ 19,18,084. இன்னொன்று வந்து 13,04,926. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ பாருங்கள், ஆக்சுவல் இன்கர்டு வந்து இது இன்கர்டு வந்து எவ்வளோ, அப்சார்வ் எவ்வளோ, அப்சார்வ் பண்ணது வந்து அப்போ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இது ஓவர் அப்சார்வ். அப்போ எவ்வளோ ஓவர் அப்சார்வ், 19,80,000 மைனஸ் 19,18,084 மைனஸ் பண்ணிங்கன்னா 61,916. அப்போ இது வந்து 61,916 ஓவர் அப்சார்வ், ஓவர் அப்சார்வ். சரி, இதில் நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலி இன்கர்டு 13,04,000, அப்சார்வ் வந்தது 9 lakhs. அப்போ அண்டர் அப்சார்வ்டு. அப்போ அண்டர் அப்சார்வ்னால் எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 13,04,926 மைனஸ் 9,90,000 போட்டிங்க அப்படின்னா அப்போ 3,14,000 3 lakhs அதுக்குள்ள இது கரெக்ட் 3,14,926. இது வந்து அண்டர் அப்சர்வ். அடுத்தது P2 மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 13,20,000 இந்த அமௌண்ட்டு இங்கே. அப்போ இங்கே 13,20,000 P2ல் எக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு, ஒய் ப்ராடக்ட்டுக்கு 12,37,500 இது அப்சர்வ்டு. ஆக்சுவலி இன்கர்ட் பார்த்தீங்கன்னா 14,45,496. இங்கே 13,04,472. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓவர் அப்சார்ப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இன்கர்டு எவ்வளோ, அப்சார்வ்டு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ அண்டர் அப்சார்வ் எவ்வளோ, 14,45,496 மைனஸ் 13,20,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,496 அண்டர் அப்சார்வ். இது அண்டர். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓவர் அப்சார்வ் வரும். ஏன்னா 1,30,40,472 மைனஸ் 12,37,500 போட்டிங்க அப்படின்னா 66,000. இதுவும் அண்டர் அப்சார்வ் தான். 66,972 இது அண்டர் அப்சார்வ்டு, இதுவும் அண்டர் அப்சார்வ்டு ரெண்டுமே. அப்போ ஒன்று தான் ஓவர் அப்சார்வ்டு, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஓவர் அப்சார்வ்டு, மீதி எல்லாமே அண்டர் அப்சார்வ்டு. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம்.
இதுவும் கொஞ்சம் பெரிய கொஷின் தான். கொஷின் நம்பர் 11ல் த ஃபிகர்ஸ் லிஸ்டட் பிலோ ஆர் டெரைவ்டு ஃப்ரம் என்னென்ன பார்க்குறாங்க. ஓப்பனிங் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ்டு ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா கண்டென்ஸ்டு, கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது with the help of the above information you are required to prepare the condensed profit and loss statement of EVS and company. அப்போ நீங்கள் இதில் எப்படின்னா கால்குலேட் பண்ணோன்னா, இதில் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வருது, P&L வருது, காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கண்டென்ஸ்டு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சின்னதாக போடுங்க, அதாவது சுருக்கமாக போடுங்கன்றாங்க. அப்போ நீங்கள் காஸ்டிங் ஹெட்டிங்கில் போட்டுட்டு அதில் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெத்தடில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதே மாதிரி போடலாம். ஒரு உதாரணத்துக்கு கிராஸ் சேல்ஸ் இருந்தால் சேல்ஸு, அதிலிருந்து என்ன பர்ச்சேஸ் இருந்தால் அதை லெஸ் பண்ணிக்கலாம், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் கண்டுபிடிக்கலாம், அதில் எவ்வளோ ஏதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் இருந்தால் லெஸ் பண்ணால் போதும். இந்த ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நார்மலாக நமக்கு ஓப்பனிங் இன்வென்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ்டு, ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் அசெட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட்டு, பில்டிங்கு அசெட்டு, அப்படியே வரிசையாக பார்த்துட்டோம். சேல்ஸ் உங்களுக்கு தெரியும், இது P&Lக்கு தேவைப்படும், ட்ரேடிங்க்கு P&Lக்கு நமக்கு தேவைப்படும். சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம சேல்ஸில் லெஸ் பண்ணிவிடுவோம். கேஷ் டிஸ்கவுண்ட் அலௌடு, இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் அலௌடை மட்டும் ஆன் சேல்ஸில் கடைசியாக நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ காஸ்ட் அக்கௌண்டன்சியில் மெட்டீரியல் கொடுத்தா ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு, அப்போ தான் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன வரும், ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஓவர் ஹெட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறது 43,84,000. ஃப்ரைட் இன்கர்டு, இதை ஃப்ரைட் இன்கர்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸில், ரா மெட்டீரியல் கன்சம்ஷனுக்கு. டைரக்ட் லேபர் காஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணால் டைரக்ட் லேபர் காஸ்ட்டில் சேர்த்துட்டு டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் ரெண்டையும் சேர்த்து ப்ரைம் காஸ்ட்டாக போடலாம். இன்டைரக்ட் லேபர் எம்ப்ளாயி காஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து ஓவர் ஹெட்டு, ஆக்சுவலாக இன்டைரக்ட் இது. அப்புறம் ட்ராயிங் அண்ட் டிசைனிங்கு, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் இதெல்லாம் வரும். ஹீட் அண்ட் லைட், பவர் அண்ட் எக்ஸ்பென்சஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் வரும். சில இது அட்மினிஸ்ட்ரேஷன், சில இதில் செல்லிங்கில். இந்த சேலரிஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இது டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஆஃபீஸ் அண்ட் சேலரிஸ் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். பேக்கிங் காஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, பேங்க் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் போடலாம். இப்போ இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி இருக்குது, நடுவில் பர்ச்சேசஸ் இருக்குது, அப்புறம் ரிட்டர்ன் இருக்குது, அப்புறம் க்ளோசிங் இருக்குது. அப்போ நம்ம இது ஒவ்வொன்றிலையுமே நம்ம இந்த காஸ்ட்டு சீட்டு போடுவோம்ல, அந்த மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட், அப்போ எம்ப்ளாயி காஸ்ட்டில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வர கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எங்கே நோட் பண்ணணுன்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட்டில் அதோட ஆட் பண்ணணும். எம்ப்ளாயி காஸ்ட் எங்கே இருக்குதோ இந்த காஸ்ட்டோட ஒரு ஆட் பண்ணிக்கணும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டெப்ரிசியேஷனில் ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் 15%, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 40%, பில்டிங்க்கு 10%. சரி, இது ஓகே. ஆனால் அதில் பாருங்கள், 70% ஆஃப் த ஹீட் அண்ட் லைட் அண்ட் பவர் எக்ஸ்பென்சஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஃபேக்ட்ரி அண்ட் ரிமைனிங் 30% ஈக்குவலி ஷேர்ட் பை ஆஃபீஸ் அண்ட் செல்லிங் டிபார்ட்மெண்ட். இப்போ நமக்கு நல்லா பார்க்கணும், ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, செல்லிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஹீட்டு, லைட்டு, பவர் இது எல்லாமே மொத்த செலவில் 70% எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட். மீதி இருக்கிற 30% ஈக்குவலாக ஷேர் பண்ண போகிறோம். ஈக்குவலாக ஷேர் பண்ண என்ன, ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 15, செல்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 15% அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ மொத்தம் 100%ல் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். இதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க, டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட். பில்டிங்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10%. அப்போ எவ்வளோ பில்டிங் வேல்யூ இருக்கோ அதை 10% நீங்கள் கால்குலேட் பண்ணி அதில் எப்படி பர்சன்டேஜ் பிட்வீன் த ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ் அண்ட் செல்லிங் டிபார்ட்மெண்ட் ஆஸ் தட் ஆஃப் தி ஹீட், லைட் அண்ட் பவர். ஹீட் அண்ட் லைட் பவருக்கு என்ன பண்ணோம், மொத்த செலவில் 70% ஃபேக்ட்ரிக்கு, மீதி இருக்கிற 30%ல் ஆஃபீஸுக்கு வந்து 15%, செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 15%. அதே மாதிரி பில்டிங்கில் எவ்வளோ டெப்ரிசியேஷன் 10% கால்குலேட் பண்ணுங்கள். அந்த 10%ல் 70% ஃபேக்ட்ரிக்கு போகணும், மீதி இருக்கிற 30%ல் 15% ஆஃபீஸுக்கு போகணும், செல்லிங்க்கு 15% போடணும். அவ்வளோதான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேட்ரு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், வேகமாக போட்டு போகலாம்.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இது சொல்லியிருக்கிறனால தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஷோயிங் த ப்ரைம் காஸ்ட், கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ நீங்கள் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த காஸ்ட்டு ஷீட்டு தயார் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது பிரகாரம் போடணும். அது இல்லாமல் அனெக்சர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது ஒரு அனெக்சர் போடணும். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போடணும். அதே சமயத்தில் என்ன கேட்குறாங்க, இது ப்ரிப்பேர் கண்டென்ஸ்ட், நல்லா பாருங்கள், கண்டென்ஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் EVS அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நம்ம வரிசையை நம்ம இப்போ போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நீங்கள் முதல்ல கொஞ்சம் இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு கண்டென்ஸ்டு வந்தால் என்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சும்மா ரஃபாக இங்கே மேலே போட்டுக்கலாம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஃபார் த இயர் எண்டட். அப்போ நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி ஃபார் த இயர் எண்டட் 31 மார்ச். இந்த இயர்லாம் கொடுக்கல, இதை அப்படியே போட்டு வச்சுக்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம என்னென்ன ஃபிகர் வருதோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் காலத்தை பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு 4-5 பாயிண்ட்டு தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியது எங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் கணக்கு பண்ணணும். உங்கள் கொஷனில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் பெரிய ப்ராசஸ். அப்போ கொஷனில் 1ல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபஸ்ட்டு போடுவோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ இது வந்து ஷெட்யூல் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எதெல்லாம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி வேணாலும் போடலாம். அப்போ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு 2 அமௌண்ட்டு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் காஸ்ட்டில் ரா மெட்டீரியல் என்னென்னு பார்க்கணும். ரா மெட்டீரியலில் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, பர்ச்சேசஸ் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, அதெல்லாம் பார்த்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பார்க்கணும். அது பேஸ் பண்ணி முதல்ல நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதில் பாருங்கள், முதல்ல என்ன வருது பாருங்கள், இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா இந்த மெட்டீரியல் 19,18,000. அப்போ நம்ம எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியலில் ஓப்பனிங் எவ்வளோ, ரா மெட்டீரியல் ஓப்பனிங்கில் எவ்வளோன்னா அதை அப்படியே எடுத்துங்க 19,18,000 அப்படியே எடுத்துக்க 19 lakhs. இது இல்லாமல் என்ன பண்ணோம், ஆட் இதோட என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேசஸ் இந்த ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வரும். பர்ச்சேஸ்டு எவ்வளோ வரும் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ரா மெட்டீரியல் பர் 43,84,000. அப்போ 43,84,000. இதோட என்ன பண்ணலாம், அது இல்லாமல் அந்த மெட்டீரியல் வாங்கி கொண்டு வரதுக்கு மெட்டீரியல்ஸை ஃப்ரைட் இன்கர்டு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 2 lakhs. அப்போ ஃப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரைட்டு வந்து 2,19,200. சரி, அப்போ இதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க. அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்குது, அதை லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டன். பர்ச்சேஸ் ரிட்டன் எவ்வளோ, பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்குது 65,760. 65,760. அப்போ இது 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ 43,84,000. அதில் ப்ளஸ் 2,19,200 அது வந்து ஃப்ரைட்டு மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் 65,760 போட்டிங்க அப்படின்னா 45,37,440 அதுதான் இது. அப்போ 45,37,440. சரி, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன பண்ணோம், லெஸ் க்ளோசிங் ரா மெட்டீரியல். க்ளோசிங் ரா மெட்டீரியல் நம்ம லெஸ் பண்ணோம். க்ளோசிங் ரா மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரா மெட்டீரியல் க்ளோசிங் இன்வென்ட்ரியில் 24,66,000. அப்போ இதோட லெஸ் பண்ணணும். 24,66,000 லெஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஓப்பனிங் கொடுத்தாச்சு, ஆடு பர்ச்சேஸஸு மைனஸ் க்ளோசிங்கு, இதை 3 பண்ணால் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். அப்போ இதுக்கு பேர் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளோ 19,18,000 ப்ளஸ் 19,18,000 ப்ளஸ் 45,37,440 ப்ளஸ் அப்புறம் மைனஸ் 24,66,000. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 39,89,440. அப்போ 39,89,440. ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வந்துடுச்சு உங்களுக்கு. அப்போ அடுத்தது எம்ப்ளாயி காஸ்ட்டு. இப்போ நம்ம டைரக்ட் மெட்டீரியல் ரா மெட்டீரியல் டைரக்ட் போட்டோம், அடுத்தது டைரக்ட் இது லேபர் போட்டணும். டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் என்ன வரும், அப்போ எம்ப்ளாயி காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைரக்ட்டு எவ்வளோ இதில் வருது பாருங்கள், 2 lakh
direct employee cost 21,92,000. அப்போ 21,92,000 அப்படியே வந்திருக்கு. அதில் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பாருங்கள் அங்கே இன்ட்டு வச்சுருப்பேன் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அவுட்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ வரணும் சேர்த்துன்னா 1,09,600. அப்போ 21,92,000 ப்ளஸ் 1,09,600 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இது பாருங்கள் 23,01,600. அப்போ 23,01,600. இப்போ இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு பேர் என்ன? இப்போ இதில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதாவது இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டைரக்ட் லேபர் டைரக்ட் மெட்டீரியல் ரெண்டையும் ஆட் பண்ணால் இதுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். அப்போ ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 23 lakhs அப்படியே இருக்குது. அப்போ 39,89,440 அந்த ப்ளஸ் அப்படியே போட்டிங்கன்னா 62,91,040. நல்லா பார்க்கணும். 23,01,600 39,00,000 89,400. சரி, இப்போ நம்ம இந்த அமௌண்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு போடணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு தனியாக பிரேக்கப்புக்கு கேட்டிருக்கான். அப்போ நம்ம தனியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில். இல்லை இதிலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் என்ன வரும்? இந்த இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் வரும். அப்போ இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் அது எவ்வளோ வருதுமா? 2,46,600. அடுத்தது டிராயிங்ஸ் அண்டு டிசைனிங் அதுவும் வந்து என்ன வரும்? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வரும். அப்போ இதுவும் போட்டாச்சு. இந்த அமௌண்ட் டிராயிங்ஸில் 1,37,000 அதையும் அப்படியே போட்டுங்க. அடுத்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் என்னன்னா 191,800 அதை அப்படியே போட்டுங்க. 1,900. சரி, அடுத்து ஹீட்டு, இதுதான் முக்கியம். ஹீட்டு, லைட்டு அண்ட் பவர் அப்படின்னு சொன்னோம். இதில் என்ன சொல்லணும்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 70% வந்து இட் ஷுட் பி சார்ஜ் டு த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது ஹீட்டுக்கு வந்து 8,90,000 8,90,500ல் அதில் 70% போட்டிங்கன்னா அப்போ 6,23,000 6,23,350. அப்போ எவ்வளோ பண்ணோம் நல்லா பார்க்கணும். ஹீட் அண்ட் இதில் 70% ஆஃப் 890,500 அதை போட்டணும் அந்த அமௌண்ட்டில் போட்டால். அடுத்தது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எக்ஸ்பென்சஸ் அது எவ்வளோ வருது? பொல்யூஷனில் 2,56,190. அடுத்தது டெப்ரிசியேஷன் நம்ம போடணும். டெப்ரிசியேஷனில் நமக்கு ஏற்கனவே சொன்னது தான். பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 40%. அதாவது 40 பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40%. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ எவ்வளோ பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் 63,08,840. அப்போ 63,08,850ல் 40% போட்டிங்க அப்படின்னா ஸோ 25,23,540. அப்போ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 40% போட்டிங்க அப்படின்னா மொத்த வேல்யூக்கு போட்டிங்கன்னா அப்போ 25,23,540. சரி, பில்டிங்க்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம். பில்டிங்கில் வந்து என்ன பண்ணால் 10% போட்டிருக்கோம். ஆனால் 10%ல் 70% இதுக்கு போடணும். மீதி இருக்கிற 30% வந்து 15% ஆஃபீஸுக்கும் 15% வந்து செல்லிங் டிபார்ட்மெண்ட்டும் போடணும். அப்போ இதில் என்ன பண்ணோம்? அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பில்டிங்கில் 27,40,000 அதுக்கு 10% கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டெப்ரிசியேஷன் வரும் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் எவ்வளோ பண்ணோம்? 70% இதுக்கு சொல்லணும். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ 27,40,000 இன்ட்டு என்ன பண்ணோம்? பில்டிங்கு 10% போட்டிங்கன்னா 2,74,000. அதில் 70% இங்கே வரணும் அப்படின்னா 1,91,800. 1,91,800 இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படின்னு வரும். அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் மட்டும் மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்கள். 2,46,600, 1,37,000, 1,91,800, 1,623,350, 2,56,190, 25,23,540. அதாவது டெப்ரிசியேஷன் 191. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 41,00,000
70,280 இதெல்லாம். அப்போ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். மொத்தமாக என்ன பண்ணோம், ரா மெட்டீரியலையும் ஆட் பண்ணோம், அடுத்தது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்கோம் அதையும் ஆட் பண்ணோம், ப்ரைம் காஸ்ட்டு தான் நம்ம இப்போ பண்ணுறோம் 62,91,040. அப்போ 62,91,040 ப்ளஸ் 41,70,280. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 1,04,00,000. இந்த இது வந்து எப்படின்னா கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,04,61,320 இவ்வளோ வருது. இதோடு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 27,40,000 அதை ஆட் பண்ணுங்கள். அப்போ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணணும். எவ்வளோ 27,40,000. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணணும். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணுங்கள். அது எவ்வளோ 26,30,000 இங்கே கொடுத்துருக்காங்க, பேக்கில் கொடுத்துருப்பாங்க 26,30,000. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது ஒரு காஸ்ட் வரும். அதோடு நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆடு ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக், ஓப்பனிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக் எவ்வளோ வரும் அதை ஆட் பண்ணுங்கள். ஓப்பனிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக் எவ்வளோ வருது 10,96,000. இதை 10,96,000 ஆட் பண்ணுங்கள். லெஸ் க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸை அதை லெஸ் பண்ணுங்கள். க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ வருது, அதாவது 15,75,500 75,500. அப்போ இதை லெஸ் பண்ணுங்கள். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 1,04,61,320 ஓப்பனிங் ஆட் பண்ணி ஓப்பனிங் க்ளோசிங் WPயில் லெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ணினா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல அது வந்து 1,05,70,920. அதோடு 10,96,000 ஆட் பண்ணி ஓப்பனிங் ஃபினிஷ்டு கூட்ஸை க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அது இப்போ இதில் பண்ணிங்கன்னா அது 1,91,420 இது வந்துடுச்சு. இதோடு நீங்கள் என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆடு, இது ரெண்டும் நம்ம என்ன பிரேக்கப் போடலாம், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம சொல்லியிருக்கோம் 2-3 எக்ஸ்பென்சஸ், இந்த ஃபியூலு, பவர், அதே மாதிரி டெப்ரிசியேஷன், பில்டிங்கு, இதெல்லாம் 2 டிபார்ட்மெண்ட்லேயே வரணும். அது இல்லாமல் சில எக்ஸ்பென்சஸ் இதில் இருக்குது. அப்போ அதுக்குண்டான பிரேக்கப்பை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு நம்ம வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபஸ்ட் அனெக்ஷர் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸுக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்கில் அப்படியே இங்கே நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நம்ம போட்டோம். சேல்ஸ் கமிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ சேல்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 4,60,320. சேல்ஸ் ப்ரொமோஷன் 3,08,250. and then distribution expenses 2,46,600. அடுத்து ஹீட்டு அண்டு லைட்டு அண்ட் பவர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதில் 70% அங்கே போயிடுச்சு, மீதி 30ல் 15% இங்கே வரணும். 8,90,500ல் 15% இங்கே வரணும். அதே 15% மறுபடியும் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸுக்கு போகணும். அப்போ 8,90,500 இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா 1,33,575. and then depreciation on buildingல அது என்ன பண்ணுங்க, 27,40,000ல் 10% கால்குலேட் பண்ணால் அதில் 70% போய்டும், மீதி 30%ல் இங்கே 15%, அங்கே 15%, ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங்க்கு 41,100 வருது. சரி, அடுத்தது பேக்கிங் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேக்கிங் காஸ்ட்டு அது எவ்வளோ வருது,
3,15,100. ஸோ இதெல்லாம் தான் டோட்டல். அப்போ பாருங்கள் 460, 320, 38, 250, 246, 600, 133, 575, 41 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,04,945. இது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நீங்கள் பாருங்கள் 15,04,945 இது செல்லிங். 15,04,945. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போட்டுருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸுக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸில் பாருங்கள், இங்கே பிரிண்டிங் வரும், ஸ்டேஷ்னரி, பேக்கிங்கு, வரிசையாக மேலேருந்தே வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் சேலரிஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? அங்கேருந்து ஆஃபீஸ் அண்ட் சேலரிஸ் 1,17,820. அண்ட் தென் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அது வந்து 89,050 இந்த அமௌண்ட்டு. அடுத்து பேங்க் சார்ஜஸ் 8,220. அடுத்து டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் அதுக்கு என்ன போட்டோமோ அதே ரேட்டு தான் இங்கேயும். ஏன்னா அதுக்கும் 15%. பில்டிங் எவ்வளோ போட்டோம்? 41,100. அப்போ இங்கேயும் 41,100. அதேமாரி ஹீட்டுக்கும் அதே தான் அமௌண்ட்டு. ஹீட்டு லைட்டுக்கு இதுக்கு எவ்வளோ பண்ணோன்னா அதுக்கு போட்டோம் இல்லையா? 1,33,575 அதே தான் இங்கேயும். ஏன்னா மீதி இருக்கிற 30%ல் இவனுக்கு 15 அவனுக்கு 15. அப்போ அடுத்தது ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் டெப்ரிசியேஷன் போடணும். அப்போ டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதான் 2,38,330 இன்ட்டு 15%. அப்போ 15% போட்டால் 2,38,380 15% போட்டிங்க அப்படின்னா 35,757. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 4,25,522. ஸோ இந்த அமௌண்ட்டை இங்கே போடுங்க. 4,25,000 4,25,522. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வர்றது தான் மொத்தத்தில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். மொத்தம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 1,91,420 ப்ளஸ் 42,552 ப்ளஸ் 15,04,945. ஸோ 15,04,945 ஒன்று 4,25,522 இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,20,21,887 இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ கொஷனில் கேட்டிருக்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக போட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டோம். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் இந்த அமௌண்ட்டு, இந்த இதுக்கு உண்டானது 3 போட்டோம். இப்போ நமக்கு தேவை கண்டென்ஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதை எப்படி போடுறோம் அப்படின்னா சேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பேலன்ஸ் அங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கிராஸ் சேல்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். கிராஸ் சேல்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருப்போங்க. எவ்வளோன்னா 1,35,21,000. அப்போ 1,35,21,600. இதில் ரிட்டர்ன் ஒன்று இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் ரிபேட். அதை லெஸ் பண்ணுங்கள். லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் ரிபேட் எவ்வளோங்க? 1,91,800. 1,91,800 இதை லெஸ் பண்ணால் வர்றது தான் உங்களுக்கு சேல்ஸு. அப்போ 1,35,21,600 மைனஸ் அது என்ன பண்ணோம்? 1,91,800 பண்ணிங்கன்னா 1,33,29,800.
இதுதான் சேல்ஸ். அப்போ இதில் வந்து லெஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம்? இப்போ மொத்த அமௌண்ட்டு கடைசி சீட்டில் போட்டோம் பாருங்கள். 1,20,21,887. அதை நீங்கள் இங்கே லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா 1,20,21,887 லெஸ் பண்ணால் வர்றது தான் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ வருது? அதிலிருந்து 1,20,21,887 லெஸ் பண்ணிங்கன்னா அதாவது 13,07,913 வருது. இதிலிருந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் சொன்ன கடைசியாக லெஸ் பண்ணோம் அப்படின்னு, அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன் சேல்ஸ். இந்த அமௌண்ட் அதை நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறோம்? கேஷ் டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் 1,17,820. இதை லெஸ் பண்ணால் வர்றது தான் நெட் ப்ராஃபிட். அப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இவ்வளோ, இட் ஷுட் பி -17,820. அப்போ 11,90,093 rupees. இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த சம் முடிச்சியாச்சு. அடுத்த சம் பார்ப்போம். Question number 12. இதில் பாருங்கள், கொஷின் நம்பரில் RE Limited uses the batch costing system that is fully integrated சிஸ்டத்தில் நம்ம போடணும். காஸ்டிங்கு ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கு ரெண்டையுமே நம்ம இன்டகிரேட் பண்ண அக்கௌண்ட்ஸில் நம்ம சில அதுக்குன்னு தனி ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்குது, தனியாக லெட்ஜர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதை தான் இப்போ கேட்குறாங்க. RE Limited uses a batch costing system that is fully integrated with the financial accounts. Balances at the beginning. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதில் வேறு ஒன்றும் இல்லை, என்ட்ரிஸ் மட்டும் எப்படி போடணும்னு தெரிஞ்சால் நீங்கள் லெட்ஜர் எல்லா லெட்ஜரையும் ஒன்றா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே போஸ்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து அதேமாதிரி ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு, வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு, எல்லாமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் இருக்குது, ஃபினிஷ்டு குட்ஸுக்கு ஓப்பனிங் இருக்குது. அப்போ அது இல்லாமல் சில டிரான்சாக்ஷன் அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் நம்ம என்ன என்ட்ரி ஆக்சுவலாக போடுவோம்? நார்மலாக போடும்போது அதாவது இதுக்கு போடுவோம், அதாவது காஸ்டிங் P&L கிரெடிட் பண்ணிவிட்டு ஸ்டோர்ஸ் லெட்ஜரை டெபிட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணோம்? ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை போட்டு டெபிட் பண்ணிட்டு இன்டகிரேட்டட்னா டு பேங்க்னு போடணும். அப்போ என்ட்ரி என்ன வரணும்? ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். மெட்டீரியல் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி தெரியும். அதேமாரி டோட்டல் வேஜஸ் பெய்டு அப்படின்னா எவ்வளோ வேஜஸ் பே பண்ணியிருக்கோம்? அப்போ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு போடணும். அதேமாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலும் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், அதாவது பெய்டாக இருந்தால். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம அப்படியே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இங்கே என்னென்ன அக்கௌண்ட் தேவைப்படுது? இந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் அக்கௌண்ட் வந்து எவ்வளோன்னா 130% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு பேட்சஸ், இது வந்து என்ன பண்ணுவீங்க? அதாவது டைரக்ட் வேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அப்போ எதுக்கு பேட்சஸ் கொடுத்துருக்கோம்? அப்போ என்ன பண்ணோம்? அப்போ ஒர்க் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு என்ன பண்ணோம்? வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அதேமாதிரி ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இன்கர்டு அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எங்கே பண்ணணும்? காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அது போடணும். காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட் சோல்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? சோல்டு காஸ்ட் ஆஃப் ஃபினிஷிங்கில் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? P&L அக்கௌண்ட் காஸ்டிங் P&L கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும். அப்போ ஃபிசிக்கல் வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எண்டு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கம்ப்ளீட்டட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னா ஒர்க்கிங் ப்ராக்ரஸுக்குள்ள கிரெடிட் வரணும், இதுக்கு வந்து டெபிட் வரணும். சரி, இப்போ இதில் என்னென்ன என்ட்ரி கேட்குறாங்களோ முதல்ல நீங்கள் லெட்ஜர் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், காஸ்டிங் P&L அக்கௌண்ட், இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது
ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மொத்தமாக என்ன கேட்டிருக்காங்களோ அவங்க ஆர்டர்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டோர்ஸு லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். போட்டுட்டு இது ஒரு ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் பண்ண வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அடுத்து காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. இப்போ ஒவ்வொரு முதல்ல ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பனிங் எது எதுக்கு இருக்கோ அதை முதல்ல என்டர் பண்ணுங்க. ஓப்பனிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ ஸ்டோர்ஸ் லெட்ஜரில் டு பேலன்ஸ் பி பார் டி போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 4,83,000 4,83,250 இது போட்டாச்சு. அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் அதையும் நீங்கள் எப்படியே போடுங்க. அதுலேயும் ஓப்பனிங் எவ்வளோ, டு பேலன்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 3,86,600. அடுத்தது ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுலேயும் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதில் என்ன 6,76,550 இது போட்டாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக என்டர் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன, மெட்டீரியல் பர்ச்சேஸ் டூரிங் த இயர் ஃபார் 14,49,750. அப்போ மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அது எங்கே வரும், ஆக்சுவலாக ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் வரும். அதே சமயத்தில் இன்டகிரேட்டட் சிஸ்டமாக இருந்தால் டு பேங்க்குக்கு கிரெடிட் வரும். அப்போ நீங்கள் அதை அப்படியே போடுங்க, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு போட்டு, அப்போ வேறு எஃபெக்ட் இங்கே வராது. அப்போ 14,49,750 இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன். மெட்டீரியல் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இது ரிசிப்ட் சைடு, டெபிட் சைடு ரிசிப்ட் சைடு, கிரெடிட் சைடு பேமெண்ட் சைடு. அப்போ இஷ்யூ பண்ணுறோன்னா நம்ம கிரெடிட்டில் எழுதணும். யாருக்கு இஷ்யூ பண்ணுறோம், மெட்டீரியல் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்போ பை ஒர்க் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ, 5,79,900. அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபிட் சைடில் போடணும். அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட், டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ, 5,79,900. ஸோ இப்போ இது ரெண்டும் போட்டாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், மூணாவது டிரான்சாக்ஷனில் டோட்டல் வேஜஸ் பெய்டு. டோட்டல் வேஜஸ் பெய்டுன்னா 5,79,000 பே பண்ணியிருக்கோம். அப்போ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். மொத்தமாக அந்த அமௌண்ட்டை முதல்ல போட்டுருங்க. அப்போ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் பைஃபர்கேட் பண்ணலாம். 5,79,000
900. இதில் அவன் என்ன சொல்கிறான், 5,79,000 போட்டோம், அதில் 16 பீயிங் இன்டைரக்ட் அப்படின்னா, அப்போ 5,79,900ல் டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா 96,650 வந்து எதுக்கு வருதான், இன்டைரக்டுன்றாங்க. எங்கே அப்படின்னா பாருங்கள், பீயிங் இன்டைரக்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடணும். அப்போ பை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். போட்டிங்கன்னா எவ்வளோ, 96,650. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,79,900 இன்ட்டு 16, அவ்வளோதான் இந்த ஃபிகர் போட்டிங்க. நெக்ஸ்ட் இப்போ இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு த பேட்சஸ் அப்படின்றான். டைரக்ட் வேஜஸ் சார்ஜஸ் டு பேட்சஸ் அப்படின்னு என்ன வரும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்போ பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்போ 3,86,600. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போட்டிங்கல்ல, அது வந்து நீங்கள் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் இங்கே போடணும். ப்ரொடக்ஷனில் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் இதில் 2 ஐட்டம் இருக்குது. வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் 96,650 போடணும். சரி, அதே மாதிரி இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இந்த என்ட்ரி வரணும். அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் ஆச்சுங்களா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ, 3,86,600. சரி, இதை ரெண்டையும் போட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேமெண்ட் ஃபார் நான் ப்ரொடக்டிவ் டைம் ஆஃப் இன்டைரக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றாங்க. அதில் நீங்கள் நல்லா பார்க்கணும், அதில் இந்த வேஜ் கண்ட்ரோல் ஒர்க்கர்ஸில் மொத்தமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பே பண்ணது 5,79,900. ஆனால் இதில் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் இந்த 5,79,900ல் இன்டைரக்டாக அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ போக மீதி எவ்வளோ இருக்கோ அதில் 1/5 நமக்கு என்ன நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறான். அதை தான் இங்கே சொல்கிறான் 1/5. இந்த இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், பேமெண்ட் டு நான் ப்ரொடக்டிவ் டைம் ஆஃப் இன்டைரக்ட் ஒர்க்கர்ஸ் 1/5. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1/5. அப்போ நீங்கள் 5,79,900 மைனஸ் 96,650 அதில் வந்தால் என்ன ஃபிகர் வருதோ அதில் 1/5 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் போடணும். அப்போ பை ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படின்னா, அதாவது 5,79,900 மைனஸ் இந்த 96,950, 96,650 ஆச்சுங்க. இதில் இந்த ஃபிகரில் இன்ட்டு 1/5. இதை தான் வந்து என்ன பண்ணுறான், நான் ப்ரொடக்டிவ் டைம் ஆஃப் டைரக்ட் லேபர்ஸ். அப்போ அது வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டில் வரணும். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 5,79,900 மைனஸ் 96,650, அந்த அமௌண்ட் வந்தால் 4,83,250 டிவைடட் பை 5, அதாவது 1/5. அப்போனா இதுக்கும் ஒரு 96,650, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ தான். இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேலி ஆகிடுது. அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் 5,79,900 இதையும் நீங்கள் அப்படியே பாருங்கள், 96,650 ப்ளஸ் 3,86,600 அண்ட் தென் 96,650 2 தடவை போட்டிங்கன்னா இப்போ மொத்தமாக டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 5,79,900. இது டேலி ஆகிடுது, இதை பற்றி பிரச்சனை இல்லை, ஈஸியாக டேலி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த 96,650 போட்டிங்கள, அதுக்கும் நீங்கள் மறுபடியும் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போடணும். அப்போ நீங்கள் ஒரு தடவைக்கு பதிலாக 2 தடவை மறுபடியும் 2 வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஒன்றா கூட போட்டலாம். பட் அப்படின்னா அதுவும் ஒரு 96,650 இதை போட்டாச்சு. சரி, இப்போ இது வரைக்கும் போட்டோம். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் இன்கர்ட் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் இன்கர்ட் அப்படின்னா 2,31,960 நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்போ டு பேங்க் அப்படின்னு போடுங்க. எவ்வளோ, 2,31,960 இது போட்டாச்சு. இப்போ பேங்க் இருக்கனால சைமல்டேனியஸ் எஃபெக்ட் எங்கேயும் வராது, அதை விடுங்க. அடுத்து சேல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட். அப்போ நீங்கள் பார்க்கணும், காஸ்டிங்கில் இங்கே பை சேல்ஸ். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட். அப்போ சேல்ஸ் எவ்வளோ வருது,
19,33,000. சரி, அப்போ இதையும் நம்ம போட்டோம், இதையும் போட்டோம். காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் சோல்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் சோல்டுக்கு நார்மலாக நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் சோல்டுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் தான் கொண்டு வரணும். அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் நல்லா பார்க்கணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ வருது பார்க்குங்க. 12 lakhs. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபினிஷ்டு குட்ஸ் இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோலில் வரும். காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது வந்து இது வந்து காஸ்டிங் P&L வரும். அப்போ காஸ்டிங் P&L அக்கௌண்ட் டெபிட் டு ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ? 15,46,400. அப்போ அது ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் இதில் காஸ்டிங்கில் வரும்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணோன்னா பை காஸ்டிங் P&L அக்கௌண்ட் இந்த அமௌண்ட்டு 15,46,400 400. சரி, இந்த அமௌண்ட் போட்டிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்றான். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு எவ்வளோ வரும்? 12,56,000. அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்போ பை ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அது எவ்வளோ அமௌண்ட் வருங்க? 12,56,450. அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேயும் இங்கே போடணும். அப்போ 2 wages ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டூ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்போ அதில் ஒன்று 12,56,450. சரி, அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து காஸ்டிங் வந்துடுது. இதில் எவ்வளோ பேலன்ஸ், இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது பாருங்கள். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோலில் முதல்ல இது க்ளோஸ் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேட்ரு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட்டுங்கிறது 130% ஆஃப் டைரக்ட் லேபர்ஸ் அப்படின்றான். நல்லா பார்க்கணும். அப்போ டைரக்ட் லேபர்ஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு? 3,86,000. இதுதான் 3,86,600. இதில் 130% தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்கணுன்றான். அப்போ என்ன பண்ணோன்னா பை இதை முதல்ல போட்டுக்கணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ? 130%. எதில்? வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வருது வேஜஸில்? இந்த டைரக்ட் வேஜஸ் வந்து 386,600. அதில் 130% வரணும், இந்த வேல்யூ இருக்கணுன்றான். அப்போ இதை போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ 3,86,600 இன்ட்டு 130% அப்படின்னு போட்டால் 5,02,580. சரி, அப்போ இது வந்து உங்களுக்கு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ அப்போ இதில் எவ்வளோ? 5,02,580. 5,02,580. அப்போ 5,02,580ல் 96,650 மைனஸ் 96,650 மைனஸ் 2,31,960 பண்ணிங்க அப்படின்னா 77,320. இதை வந்து டு காஸ்டிங் P&Lக்கு மாற்றணும். காஸ்டிங் P&L அக்கௌண்ட். ஸோ இது காஸ்டிங் P&Lக்கு மாற்றணும். அதே மாதிரி இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இப்போ இந்த அக்கௌண்ட்டு முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது இருக்க வேண்டியிருக்கா? இது கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4,83,250 ப்ளஸ் 14,49,750. ஸோ 19,33,000 மைனஸ் 5,79,900 அப்படின்போது இது க்ளோசிங் பேலன்ஸ் தான் வரும். எப்பயுமே அதில் க்ளோசிங் பேலன்ஸ் சி பாடி எவ்வளோ அமௌண்ட்டு? 13,53,100. சரி, இது இப்போ நம்ம கடைசி இங்கே க்ளோஸ் பண்ணோம் இல்லையா? இந்த இதில் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு, இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டை காஸ்டிங் P&L கொண்டு போகணும். அதேமாதிரி இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு கொண்டு வரணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது
work in progress control account debit to production overhead control account. Production overhead control எவ்வளோ வருது? 5,02,580. ஸோ அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோலில் க்ளோசிங் ஃபிசிக்கல் ஸ்டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் வேல்யூ ஆஃப் இங்கே பாருங்கள் 7,73,000. அப்போ இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பை பேலன்ஸ் சி பாடி அப்படின்னு பார்த்தா 7,73,200. அப்போ இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12,56,450 ப்ளஸ் 7,73,200. ஸோ 20,29,650. 20,29,650 மைனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 3,86,600 மைனஸ் 5,79,900 மைனஸ் 3,86,600 மைனஸ் 5,02,580 அப்படின்னு போட்டிங்கன்னா 1,73,970. 1,73,920. இதை என்ன பண்ணணும்னா காஸ்டிங் P&L கொண்டு வரணும். காஸ்டிங் P&L அக்கௌண்ட். அப்போ இதையும் காஸ்டிங் P&L கொண்டு வரணும். அப்போ எதெல்லாம் பாருங்கள் காஸ்டிங் P&L ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிடலாம். இதுலேயும் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு முடிச்சிடலாம். காஸ்டிங்கில் எவ்வளோ வருது பாருங்கள்? 6,76,550 ப்ளஸ் 12,56,450 ரெண்டை ஆட் பண்ணால் 19,33,000. 19,33,000 minus 15,46,400. So 3,86,600. 3,86,600. இதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் சி பாடி. இப்போ நம்ம காஸ்டிங்கு கொண்டு வர வேண்டியது என்னென்ன கொண்டு வர சொன்னோம்? அதாவது சேல்ஸ் போட்டாச்சு, இது போட்டாச்சு. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து இந்த 77,000 இது வரணும் இல்லையா? இந்த 77,000 இங்கே ஒன்று வரணும். அப்போ ப்ரொடக்ஷன் பை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் 77,320. அடுத்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதான் இங்கே பாருங்கள் இந்த ஃபிகர் 1,73,970. இது வந்து பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில். அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் ஈவாடி. ஸோ 19,33,000 ப்ளஸ் 77,320 ப்ளஸ் 1,73,970 ஆட் பண்ணிங்கன்னா 21,84,290. 21,84,290 minus 15,46,400. So 6,37,890. 6,37,890. இது வந்து டு பேலன்ஸ் சி பாடி. இவ்வளோ தான். இந்த இதில் மேக்ஸிமம் எல்லாம் டேலி ஆகிடுச்சா பாருங்கள். ஏதாவது பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறோமா பார்த்துங்க. எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் இந்த சம்மம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஓகே, இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 13. இது கொஞ்சம் சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 13ல் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஜாப் காஸ்ட் சீட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள். ஜாப் காஸ்ட் சீட்டு X Limited provides the following cost details for calculating the selling price of job number X to X. மெட்டீரியல் ரேட் வந்து 1,330. டைரக்ட் வேஜஸ் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 47 rupees 50 paise. ஆனால் டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 hours. மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 855. ஆனால் இதை வந்து எப்படி அப்போர்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு 8 hours, டிபார்ட்மெண்ட் ஒய்க்கு 6 hours, டிபார்ட்மெண்ட் இசட்டுக்கு 4 hours. த சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95. அப்போ மொத்தமாக காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 2,280. அதில் 1/3 ஆஃப் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு 760.
அப்போ டோட்டல் வந்து 340. சரி, அது இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க, அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சில டீட்டெயில் உங்களை கேட்குறாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டிபார்ட்மெண்ட் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஃபினான்ஷியல் மானிட்டரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, மொத்தம் 5,70,000. அப்போ டைரக்ட் வேஜஸ் எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1,90,000, ஒய் டிபார்ட்மெண்ட் 228, இசட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1,42,000. அண்ட் தென் ஓவர் ஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 95,000, 1,71,000. அப்போ 38,000 டிபார்ட்மெண்ட் எக்ஸ். அப்போனா இன் சம் வே இட் இஸ் ரிலேட்டட், அதாவது ஓவர் ஹெட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் வேஜஸ். அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க்ஸ் காஸ்ட் வர கொடுத்துருக்காங்க, ஒர்க்ஸ் காஸ்ட்டையும் பேஸ் பண்ணி சில ஐட்டம் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்தது செல்லிங், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்துட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் ஆல்சோ நோட்டட் தட் த ஆவரேஜ் ஹவர்லி ரேட்ஸ் ஃபார் த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் சிமிலர். அதையும் சொல்லியாச்சு. ஹவர்லி ரேட்டுன்னு பார்த்தா 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவல் தான். யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஜாப் காஸ்ட் சீட் அண்ட் டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ் பை கால்குலேட்டிங் த என்டையர் ரிவைஸ்டு காஸ்டிங் சிஸ்டம். காஸ்ட்டில் 20% மார்ஜின் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், ஜாப் காஸ்ட் சீட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்போ கொஸ்டின் நம்பர் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாப் காஸ்ட் சீட்டு நம்ம போட போகிறோம். ஜாப் காஸ்ட் சீட் இதில் நீங்கள் எப்பவும் போல் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் போட்டுங்க. பர்டிகுலர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க கொடுத்த ஃபிகர் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோனா 1,330. மெட்டீரியல் காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,330, அப்போ 1,330 ரூபா. அதை அப்படியே எடுத்துங்க. அடுத்தது ஓவர் ஹெட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தா மொத்தமாக 855. நல்லா பாருங்கள், 855. ஆனால் எக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒய் டிபார்ட்மெண்ட், இசட் டிபார்ட்மெண்ட். அப்போ நீங்கள் ஓவர் ஹெட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது டைரக்ட் வேஜஸ், இது டைரக்ட் வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ் கிடையாது. டைரக்ட் வேஜஸில் எக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒய் டிபார்ட்மெண்ட், இசட் டிபார்ட்மெண்ட். எக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 8 மணி நேரம், ஒய் டிபார்ட்மெண்ட் 6 மணி நேரம், இசட் டிபார்ட்மெண்ட் 4 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னா 47 rupees 50 paise. 50 paise. அப்போ 47 rupees 50 paise. 3க்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 47 rupees 50 paise. ஸோ 8 × 47 × 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 rupees இவனுக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து 380. இப்போ இங்கே 6 × 47.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285. அண்ட் தென் 4 × 47.5 அப்படின்னு எழுதுனா 190. அப்போ மொத்தமாக நீங்கள் மொத்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 190, ஒரு 285 + 380, 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 855. 855. இது வந்து டைரக்ட் வேஜஸ். சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 95 rupees. அதுவும் அப்போ மொத்தமாக ப்ரைம் காஸ்ட், இதெல்லாம் என்ன டைரக்ட் தானே. அப்போ ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 1,330 + 855 ஃபார் டைரக்ட் வேஜஸ் ப்ளஸ் சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 95 rupees. அதையும் சேர்த்துனா 2,280. 2,280. இது வந்து நம்ம இப்போ ப்ரைம் காஸ்ட் போட்டோம். இப்போ ஓவர் ஹெட்ஸ் நம்ம அவங்க கொடுக்கல மிஸ்ஸிங் ஃபிகரு, அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். ஓவர் ஹெட்ஸை எந்த பேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, அவன் அனலைசிஸ் பண்ணியிருக்கான். டைரக்ட் வேஜஸ் எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா 1,90,000. ஆனால் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 95,000. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிறது டைரக்ட் வேஜஸ் தான் இருக்குது. அப்போ ஓவர் ஹெட்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம் ப்ரொபோர்ஷனேட்டாக. அப்போ நீங்கள் எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவர் ஹெட்ஸுக்கு நீங்கள் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணலாம்? எக்ஸுக்கு நீங்கள் பாருங்கள் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 95,000. ஆனால் டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ வருதுங்க? அப்போ டைரக்ட் மெட்டீரியல் 1,90,000 இருந்தால் எக்ஸுக்கு 95,000 ஓவர் ஹெட் வருது. அப்போ நமக்கு எவ்வளோ சொல்கிறேன், எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ? அப்போ டைரக்ட் வேஜஸ் அங்கே வந்து டைரக்ட் வேஜஸ் 1,90,000 இவ்வளோன்னா அப்போ 380 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ 380 எவ்வளோ? அப்போ 95,000 டிவைடட் பை 1,90,000 இன்ட்டு 380 போட்டிங்கன்னா என்ன ஒரு 190. சரி, அடுத்தது டிபார்ட்மெண்ட்டு ஒய்க்கு. டிபார்ட்மெண்ட்டு ஒய்க்கு என்ன வருது பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்ட் வேஜஸ் வந்து 228.
ஆனால் ஓவர் ஹெட்ஸ் வந்து 171. அப்போ 228க்கு 171 அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு டைரக்ட் வேஜஸ் இங்கே எவ்வளோ வருது? 285. அப்போ 285க்கு எவ்வளோ வருது? ஸோ அப்போ 1,71,000 டிவைடட் பை 2,28,000 இன்ட்டு 285 அப்படின்னு போட்டிங்கன்னா 21,000, அது சாரி 213 ரூபா. அப்போ 213 ரூபா 75 பைசா வருது. சரி, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் இசட்டுக்கு எவ்வளோ வரும்? டிபார்ட்மெண்ட் இசட்டுக்கு எவ்வளோ சொல்கிறான்? டைரக்ட் வேஜஸ் வந்து 1,52,000. ஆனால் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 38,000. ஆனால் நமக்கு எவ்வளோ டைரக்ட் வேஜஸ் இருக்குது? 190. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 190க்கு அப்போ 38,000 டிவைடட் பை 1,52,000 இன்ட்டு 190க்கு எவ்வளோ வரும்னா 47 rupees 50 paise. அப்போ 47 rupees 50 paise. அப்போ இவ்வளோ மொத்தமாக நீங்கள் பாருங்கள் 2,280. ஓவர் ஹெட்ஸ் வந்து எக்ஸ் டிபார்ட்மெண்ட் 190, ஒய் டிபார்ட்மெண்ட் 213.75, டிபார்ட்மெண்ட் இசட்டுக்கு 47.5, அதாவது 47.5. அப்போ மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இதை மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 2,280 ப்ளஸ் 190 ப்ளஸ் 213.75 ப்ளஸ் 47.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,731.25. இது வந்து என்ன இருந்ததுன்னா ஒர்க்ஸ் காஸ்ட். இப்போ ஒர்க்ஸ் காஸ்ட் இவ்வளோ வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன வரணும்? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வரணும். இப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸில் நமக்கு நார்மலாக எவ்வளோ வருது, எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். இப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா நார்மலாக செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அவங்க போட்டிருக்கிறது வந்து 3,80,000 rupees போட்டிருக்காங்க. 3,80,000. ஆனால் எவ்வளோ ஒர்க்ஸ் காஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கு? 38 lakhs. அப்போ 38 lakhsக்கு 38 lakhsக்கு 3,80,000. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா பாருங்கள். இதில் பார்த்தா அப்படியே தெரியும் 10%. அப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளோ வருது? இந்த அமௌண்ட்டிலேருந்து 10% போட்டிங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வரும். அப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ 10% ஆன் rupees 2,731.25 அவ்வளோ போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 273 ரூபா 13 பைசா. அப்போ 273 ரூபா 13 பைசா இதில் வரும். சரி, இதெல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ அதோட 273.13 அப்படியே ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 3,004 rupees 38 paise. அப்போ 3,004 rupees 38 paise. இதோட என்ன சொல்கிறாங்க? இதுதான் வந்து உங்களுக்கு செல்லிங் எக்ஸ்பென்ஸ் சேர்த்தா மொத்தமாக அதில் வந்து என்ன டோட்டல் காஸ்ட்டுங்கிறது இவ்வளோ தான். இந்த டோட்டல் காஸ்ட்டில் எவ்வளோ வரணுமா? 20%. ஆட் 20% ஆன் காஸ்ட். அப்போ இதில் 20% போட்டால் எவ்வளோ வருது? மார்ஜின் வச்சிங்கன்னா 600 ரூபா 88 பைசா வருது. அப்போ மொத்தமாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, செல்லிங் ப்ரைஸ் இதில் 3,004.38 போட்டிங்க அப்படின்னா 3,605.26 3,605.256 வரும். அந்த 26 மாற்றிக்கலாம். அப்போ இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த சம்மம் முடிஞ்சிருச்சு.